வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மேஷ ராசி. ஸோ மேஷ ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களது ராசி அதிபதி 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்கிறவர் 8ல் இருக்கிறவர் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா 3, 8ங்கிறது வந்து அதீதமான ஸ்ட்ரெஸ்ஸை உடையது. ஸோ அதனால் கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ராகு இந்த ஒரு காம்பினேஷனில் போகும்போதும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குருவின் பார்வை. ஸோ குருவின் 5ஆம் பார்வை வந்து செவ்வாய்க்கு கிடைக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓரளவுக்கு பொறுமைகள், எதுவும் பெரிய பிரச்சனைகள்லாம் வராவது எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா 2. ஸோ 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு. ஸோ ராகு, சுக்கிரன், புதன் இந்த மாதிரி ஒரு 3 கிரகங்கள் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்போது ராகு, சுக்கிரன், புதன் இந்த மாதிரி கிரகங்கள் மொத்தமாக ஒரு 3 கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் பேச்சுகள் சமயத்தில் வந்து ராகு இருக்கும்போது கொஞ்சம் தடார்படான்னு பேசுறது, குடும்பத்தில் வந்து பெண்களுடைய டாமினேஷன்ஸ், இதனால் கொஞ்சம் வந்து வருத்தங்கள் வரும். என்னடா அது இப்படி பேசுகிறாங்களே பெண்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரும். கடைக்குட்டி வந்து ரொம்ப சுட்டித்தனமாக பேசுகிற மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 3ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுனால இதனால் வந்து கோவப்படாமல் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதிக்கு வந்து சனியின் பார்வை. ஸோ சனி சந்திரன் பார்வை நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். பெரிய பெரிய திட்டங்கள், ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறீங்கன்னா தயவு செய்து வந்து வெளியில் சொல்லாதீங்க. இப்போயே திட்டங்கள் போடுங்க, ஆனால் வெளியில் சொல்லாமல் வெற்றி பெற்ற பிறகு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ப்ராப்ளங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான். காரணம் சனி கேதுவின் ஒரு பார்வை இருக்கிறனால வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளான பீரியடை நம்ம சந்திச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார். பட் 15ஆம் தேதிக்கு மேலே அவர் 2ல் போவார். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குடும்பத் தலைவர் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக, ஏன்னா வந்து அடுத்த கொஞ்சம் இந்த ஒரு வாரம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பெண்களுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு சமயத்தில் வந்து சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. குழந்தைகள் மேலே வந்து நல்ல ஒரு விஷயங்கள், நிறைய முன்னேற்றத்திற்கான விஷயம்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 6ஆம் அதிபதி 2ல் இருக்கனால நல்ல பணம் ரொட்டேஷன், இந்த மாதிரி சில இடங்களில் வந்து நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ மற்றபடி வந்து ரொட்டேஷன் ஓரளவுக்கு பண்ணிடுவீங்க. சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு தெம்பு கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் மாறுதலான வார்த்தைகள் ஓரளவுக்கு வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எந்தவித பாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இல்லை. ஸோ கொஞ்சம் நல்ல அட்வான்ஸஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய நிறுவனங்கள் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக வந்து அவங்க என்ன சொல்கிறது, ஃபுல் சேலரி கொடுத்தாலும் சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறது. ஒரு சிலர் வந்து ஒரு 75% கொடுத்து அதுக்கப்புறம் அட்வான்ஸாக கன்வெர்ட் பண்ணி மீதியை கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த பெயின் வந்து நமக்கு தாங்கி தான் ஆகணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே. ஸோ எல்லோருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா வந்து பணத்தை விட உயிர் ரொம்ப பெருசுங்கும் போது நம்ம அந்த உயிருக்கான மதிப்பு நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது வந்து நாட்டுக்கு மற்றும் உலகத்துக்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 7ஆம் அதிபதி 2ல். ஸோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏதாவது ஃபோனு, இன்றைக்கி தான் வீடியோ காலிங் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஊர் விட்டு ஊர்லாம் போய் பொண்ணு பார்க்கணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த முயற்சிகள்லாம் எடுக்கலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி ஆன்லைன்லேயே வந்து சிஸ்டம்லேயே வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை அனுப்புறது, ஸோ ஆன்லைன்லேயே ஜோதிடம் பார்த்துறது, ஆன்லைன்லேயே வந்து பொருத்தம் பார்த்துட்டு ஆன்லைன்லேயே பொண்ணையும் பார்த்துட்டு எல்லாமே பேசிக்கலாம் ஓவர் தி ஃபோன். அதுக்கப்புறமா இந்த காலகட்டங்கள் முடியும் போது நம்ம திருமணத்தை கூட நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து கம்ஃபர்ட் ஜோனில் வந்ததுனால ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இதுக்கான நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக போச்சு. ஒரு ஃபோன் இருந்தால் போதும், ஒரு மொபைல்லே வந்து பொண்ணு பார்த்துடலாம். எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து எடுத்துடலாம், டீட்டெயிலிங்லாம். ஸோ ஆப்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் பசங்கள்கிட்ட கேளுங்க. ரொம்ப வயதானவர்களுக்கு வந்து உங்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்னும் போது உங்கள் குழந்தைகள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அழகாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான மோட்லலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அதனால் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டுருவீங்க, எப்படிங்க இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி சுபகாரியம்? இல்லைங்க, இன்றைக்கி எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வெட்டியாக உட்காந்துருக்கும் போது, வீட்டில் உட்காருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் தான். 8ல் வந்து கேது. ஸோ 8ல் கேது இருக்கும்போது புதனின் சாரம் வரும்போது 3 ஆறும்போது கொஞ்சம் வேலை செய்கிற இடங்கள்லையும் சரி, கொஞ்சம் வாக்குவாதங்கள் இது மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அதுவும் 8ல் வந்து கேது இருக்கும்போது கொஞ்சம் இந்த யூரினல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு சில பேருக்கு வரும். சூடு பிரச்சனை, யூரினில் வந்து யூரின் போகிற இடத்துல கொஞ்சம் எரிச்சல்கள், கொஞ்சம் இந்த கட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் வந்து பார்த்துட்டு நடந்துக்கணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப பெருசாலாம் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ
ஸோ மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தையில் நல்ல லாபங்கள் ஓரளவுக்கு வந்து இருக்கும். ஃபாரினில் இருக்கவங்களாம் கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றத்துக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும். 10ஆம் அதிபதி சனி நல்ல ஆட்சி பலத்தோடு நல்ல சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நல்ல ஒரு வெற்றிக்கான விஷயங்கள், ஒரு நல்ல விஷயங்களுக்கான உத்வேகத்தோடு நிறைய பிளான்ஸ்லாம் போட்டு வைப்பீங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து இந்த காலகட்டங்களை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறத பிளானிங்கு, நம்ம நாளைக்கு வந்து என்ன மாதிரி திட்டங்கள் போட்டு அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறத வந்து விஷயங்களுக்காக செலவிடுங்க. சும்மா வந்து டைம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கும். நீங்கள் யூடியூப்லேயும் சரி நிறைய மீடியாக்கள் மூலியமாகவும் நீங்கள் நிறைய கோர்சஸ் படிக்கலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். உங்களுடைய தொழில் சார்ந்த உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்களை நிறைய பார்த்து கற்றுக்கங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ படிக்கிற பசங்களுக்கும் வந்து இது ஒரு பொன்னான காலகட்டம். உங்களுடைய பாடத்திட்டம் இல்லாமல் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து ப்ரைவேட் கோர்சஸ் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி வந்து இந்த வாரத்தின் ஒரு என்னென்ன விசேஷம் பார்க்க போனால் 19ஆம் அஷ்டமி. ஸோ அஷ்டமி இன்னைக்கு கோயில்கள் மூடி இருக்கிறனால கண்டிப்பாக நம்ம கோயில் போக முடியாது. அதனால் வந்து வீட்டிலேயே உட்காந்து ஒரு காலபைரவரை வந்து மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பகைவர்களை தகர்த்தெறிபவர் காலபைரவர். யாருக்காச்சும் ஒரு எதிரிகள் தொல்லை, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து காலபைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 22ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதசி. ஸோ ஏகாதசி அன்றைக்கி கொஞ்சம் அந்த வயிற்றுக்கெல்லாம் லீவை விட்டு என்ன ஸோ கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிங்க. வீட்டில் சும்மா இருக்கும்போது ஏகாதசி வர்றதுக்கு ரொம்ப டஃப். ஏன்னா வேலையில் இருக்கும்போது கூட எதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துருவோம். ஸோ வேலையை ஏற்படுத்திக்கிங்க. நிறைய வேலைகள் இருந்து இழுத்து போட்டு செய்யுங்க. நிறைய க்ளீனிங் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள், நிறைய புத்தகங்கள் படிங்க. இன்றைக்கி ஆன்லைன் புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அழகாக அதை வந்து இறக்கி உட்காந்து படிங்க. சில இடங்கள்லாம் வந்து புத்தகங்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதில் நிறைய வசதிகள் இருக்குது. ஆன்லைன் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்லாம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இது. இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல மாதிரிலாம் கிடையாதுங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா இதுக்கு நடுவில் வந்து டெய்லி ஒரு பிரார்த்தனைங்கிற விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே ஸோ ஒரு பிரார்த்தனையை வந்து மனதார ஒரு பிரார்த்தனையை செஞ்சு மனதார வந்து ஒரு பிரார்த்தனையை வந்து டெய்லி காலையில் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களது ராசிக்கு வந்து முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. காலையில் எழுந்துச்சு ஓம் முருகா ஓம் முருகன் ஒரு 5 நிமிடங்கள் வந்து மனதார அந்த முருகனை வழிபடும் போது அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.